பிள்ளைகளே, நல்ல மெய்ப்பனை பற்றி நாம் தியானிக்கிறோம். நல்ல மெய்ப்பன், நம்முடைய கர்த்தர் எப்படிப்பட்டவர், ஒரு மெய்ப்பனை போல அவர் இருக்கிறார் என்பதற்கு வேதத்தில் பல இடங்களிலே அந்த அவருடைய மெய்ப்பனுக்குரிய அந்த சுபாவமும் அவர் மெய்ப்பனுக்குரிய அந்த தன்மையும் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. அதில் அந்த வசனத்தின்படி நம்ம அடிக்கடி அதை சொல்ல காரணம் என்னென்னா, அப்போ தான் கீழ்கண்ட சத்தியங்களை நாம் புரிந்து கொள்ள முடியும். நானே நல்ல மெய்ப்பன் தன் ஆடுகளை நன்கு அறிந்திருக்கிறார், ஆடுகளும் அவரை நன்கு அறிந்திருக்கிறது. அவருடைய ஆடுகள் எப்படிப்பட்டது என்று பார்த்தோம், அந்த மெய்ப்பன் எப்படிப்பட்டவர் என்று பார்த்தோம். அந்த மெய்ப்பன் மற்ற எல்லா மெய்ப்பரை போல அல்ல, அவர் மற்ற எல்லா மெய்ப்பரை விட மேன்மை உள்ளவர், சிறந்தவர் என்பதை தியானித்து கொண்டு வருகிறோம். அதில் மிக முக்கியமாக நம்ம ஒரு சில காரியங்களை அவர் எல்லா மெய்ப்பர்களோட மேன்மை மிக்கவர் அப்படின்னு சொல்லும்போது, கிறிஸ்து தம்முடைய மகிமையிலும் கண்ணியத்திலும் சிறந்தவர், அவர் மேன்மை உள்ளவர், அவர் எல்லாரை பார்க்கலும் சிறந்தவர் அப்படி என்பதை வேதத்தின் வழியாக நம்ம தியானித்திருக்கிறோம். அதே போல அவர் தம்முடைய மந்தையை சுத்திகரிப்பதில், பரிசுத்தப்படுத்துவதில் அவர் சிறந்தவர். வேற யாரும் அப்படி நம்மை சுத்திகரிக்க முடியாது. நாம் இந்த உலகத்தில் பலவிதமான சூழ்நிலைகளில் உலகம், பெருமை, மாம்ச இச்சைகள், இப்படி பல பாவங்களில் நம்ம என்ன பண்ணுகிறோம், விழுந்து விடுகிறோம். அப்படி விழுந்து விடுகின்ற வேளையில் நம்மை சுத்திகரிக்கிறதற்கு இயேசு கிறிஸ்துவை தவிர வேற ஒருவராலும் நம்மை சுத்திகரிக்க முடியாது. நம்முடைய பிதாவாக தேவனுக்கு முன்பாக நம்மை அவருடைய சொந்த இரத்தத்தினாலே கழுவி ராஜாக்களும் ஆசாரிகளுமாய் நிறுத்துகின்ற ஒரு மேன்மை மிக்க வேலையை அவர் செய்கிறார். நாம் நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டால் எல்லா பாவத்தையும் மன்னித்து நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராயிருக்கிறார். ஆகவே அவர் அவருடைய ஆடுகளுக்கு என்ன சொல்லுகிறார், நீங்கள் இந்த உலகத்தில் உங்களை கரைபடாமல் என்ன பண்ணுங்க, பார்த்து கொள்ளுங்கள். நீங்கள் உலகத்தில் இருந்தாலும் அவர்கள் நடுவிலிருந்து புறப்பட்டு போய் உங்களை என்ன பண்ணுங்க, பரிசுத்தமாய் பார்த்து கொள்ளுங்கள். ஒருவேளை பாவத்தில் நீங்கள் தவறி விழுந்திருப்பீர்களானால் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களை என்ன பண்ணுவேன், பரிசுத்தப்படுத்துகிற கர்த்தர். அப்போ அவர் தம்முடைய மந்தையை சுத்திகரிப்பதிலும் பரிசுத்தமாக்குவதிலும் மிக சிறந்த ஒரு நல்ல மேய்ப்பராய் அவர் என்ன பண்ணுகிறார், இருக்கிறார் என்பதை குறித்து நாம் பார்த்தோம். இன்னைக்கு அவர் தம்முடைய மந்தையை எப்படி அவர் சிறப்பான ஒரு மந்தையாய் மாற்றுகிறார் என்று சொன்னால், அவர் தம்முடைய மந்தையை போதித்து அவர்களை வழி நடத்துவதிலே அவர் மிக சிறந்த ஒரு மேய்ப்பராய் இருக்கிறார். அவர் தம்முடைய மந்தையை சுத்திகரிக்கிறது மாத்திரமல்ல, தம்முடைய மந்தையை அவர் பரிசுத்தப்படுத்துகிற ஒரு தேவன் மாத்திரல்ல, அதை போதிக்கிற ஒரு மேய்ப்பராய் இருக்கிறார். போதித்து, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழி உனக்கு என்ன பண்ணுவேன், காண்பிப்பேன். அப்ப எப்படி நம்ம இந்த உலகத்தில் நடத்தணும் என்பதை அந்த மேய்ப்பர் நன்கு அறிந்திருக்கிறபடினால் நம்மை அவர் எப்படி நடத்துகிறார் என்று சொன்னால் போதித்து நடத்துகிறார். போதித்து நடத்துகிறார் என்று சொல்லும்போது நாம் அந்த போதனைகளை வாஞ்சையோடு கேட்டு அதன் மூலம் நம்ம மருவமடையத்தக்கதான ஒரு மன விருப்பத்தை அவர் நமக்குள்ளே ஏற்படுத்துகிறார். ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகத்தில் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் இந்த மற்ற உலக மெய்ப்பர்களுக்கும் கிறிஸ்து நம்முடைய கிறிஸ்துவாகிய நம்முடைய மெய்ப்பருக்கும் வித்தியாசம் இருக்கிறது. 2ஆம் அதிகாரம் ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம், திரளான ஜனங்கள் புறப்பட்டு வந்து நம்முடைய கர்த்தரின் பர்வதத்துக்கும் யாக்கோப்பின் தேவனுடைய ஆலயத்துக்கும் புறப்பட்டு வருவோம் வாருங்கள், அவர் தமது வழிகளை நமக்கு போதிப்பார், நாம் அவர் பாதைகளில் நடப்போம் என்பார்கள். ஏனென்றால் சீயோனிலிருந்து வேதமும் எருசலேமிலிருந்து கர்த்தரின் வசனமும் வெளிப்படும். அப்போ இந்த வசனத்தை கொஞ்சம் நம்ம பார்க்கும்போது, திரளான ஜனங்கள் புறப்பட்டு வந்து, அவருடைய மந்தை திரளான ஜனங்களாக புறப்பட்டு வந்து, நாம் கர்த்தரின் பர்வதத்துக்கும் யாக்கோப்பின் தேவனுடைய ஆலயத்துக்கும் போவோம் வாருங்கள். எதுக்காக இந்த காலை வேளையில நம்ம ஆலயத்துக்கு வந்திருக்கிறோம், எதற்காக நம்ம கூடி வருகிறோம் அப்படின்னு சொன்னா, அவருடைய வழிகளை இங்கு அவர் நமக்கு போதிக்கிறார். அவர் தம்முடைய வழிகளை நமக்கு என்ன பண்ணுவார், போதிப்பார். நாம் அவர் பாதைகளில் நடப்போம் என்பார்கள். வேற எந்த காரணத்துக்கும் நம்ம ஆலயத்துக்கு வரல.
ஆலயத்துல நம்ம வேற எந்த நோக்கத்துக்கும் வரல. நம்முடைய நோக்கம் என்ன? அவர் தம்முடைய வழியை நமக்கு போதிப்பார், நாம் அவர் வழிகளில் நடப்போம். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு என்ன பண்ணுவேன்? காண்பிப்பேன். உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். சோ போதித்து நடத்துகிற ஒரு மெய்ப்பரிவர் தம்முடைய மந்தையை அருமையாய் போதித்து அவர்களை நடத்துகிற ஒரு மெய்ப்பனாய் இருக்கிறார். இந்த மந்தையில் இருக்கக்கூடிய அவருடைய ஆடுகள் எப்படி இருக்குன்னு சொன்னா, அவர்களுடைய மனம் இந்த போதனையை ஏற்றுக்கொள்ளத்தக்கதாக ஒரு மன வாஞ்சை உள்ள ஒரு மந்தையா இந்த மந்தை இருக்கும். அவர் போதிக்கிறார், அவர் வழிகளில் நடப்போம் என்று இந்த மந்தையில் இருக்கக்கூடிய ஆடுகள் என்ன பண்ணுகிறது? தீர்மானம் பண்ணுகிறது. இந்த மந்தையில் உள்ள ஆடுகளுடைய மனநிலை எப்படி இருக்கிறதுன்னு சொன்னால், மனவாஞ்சை உள்ளதா இருக்கிறது. அவருடைய ஆடுகள் எப்படிப்பட்டதா இருக்கிறது? மனவாஞ்சை உள்ள ஆடுகளா இருக்கிறது. சங்கீதங்களின் புத்தகத்துல சங்கீதம் 110 அதிகாரம் 3 வசனம். சங்கீதம் 110 3 வசனம். உமது பராக்கிரமத்தின் நாளிலே உம்முடைய ஜனங்கள் மனப்பூர்வமும் பரிசுத்த அலங்காரம் உள்ளவர்களாய் இருப்பார்கள். நல்லா புரிந்து கொள்ளுங்கள். அவருடைய மந்தை எப்படி இருக்கிறது? மனப்பூர்வம் அப்படின்னா அவருடைய வார்த்தையை கேட்டு அவருடைய வசனத்தின்படி நடப்பதற்கு. வசனம் இங்க போடாதீங்க. நான் போன வாரமே சொன்னேன், அவங்க பைபிள் கொண்டு வர மாட்டாங்க. ஓகேவா? எனக்கு தான் போடணும். ஏன்னா இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் எனக்கு தேவை. இல்லைன்னா கூட தேவையில்லை, போடலன்னா கூட பரவாயில்ல, நான் இங்க பார்த்துக்குவேன். ஓகே, கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. நல்லா புரிந்து கொள்ளுங்கள் கர்த்தருடைய பிள்ளைகளே. அவருடைய பராக்கிரமத்தினாலே உம்முடைய ஜனங்கள் மனப்பூர்வமும் பரிசுத்த அலங்காரம் உள்ளவர்களுமாய் இருப்பார்கள். எல்லாம் பைபிளை பாருங்க. யூ நீட் வேர்ட் பைபிள், மேனுவல் பைபிளை பாருங்க. நோ மோர் ஸ்கிரீன்ல பார்க்கவே கூடாது. பைபிள் எல்லார் கையிலையும் பைபிள் இருக்கணும். பைபிளை ஓப்பன் பண்ணுங்க. வசனத்தை நான் சொல்லும்போது பைபிளை திறந்து பார்க்கும்போது உங்க பிரெயின் ஆப்ரேட் ஆகும். நீங்க இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்க பிரெயின் வசனத்துல ஒர்க் ஆகாது. குட். உமது பராக்கிரமத்தின் நாளிலே உம்முடைய ஜனங்கள் மனப்பூர்வமும் பரிசுத்த அலங்காரம் உள்ளவர்களாய் இருப்பார்கள். ஆமா, இதுல விடியற் காலத்து கர்ப்பத்தில் பிறக்கும் பணிக்கு சமமாய் உம்முடைய யாவான ஜனம் உமக்கு பிறக்கும். அப்போ நல்லா இந்த வசனத்துல your people shall be willing என்று ஆங்கிலத்தில் வருகிறது. your people shall be willing means உம்முடைய ஜனங்கள் மனப்பூர்வமாய் தேவனுடைய வார்த்தையை கேட்பார்கள். அவருடைய மந்தை எப்படி கேட்கும்? வசனத்தை மனப்பூர்வமாய். அவருடைய ஜனங்கள் எப்படி ஜெபிக்கும்? மனப்பூர்வமாய். அவருடைய ஜனங்கள் எப்படி ஆண்டவருடைய ஆலயத்துக்கு வரும்? மனப்பூர்வமாய். அதான் அவருடைய மந்தை. பக்கத்துல பார்த்து கேளுங்க, நீ என்ன நோக்கத்தோட ஆலயத்துக்கு வந்திருக்கிற? மனப்பூர்வமா அவருடைய வார்த்தையை கேட்க வந்திருக்கிறியா? வில்லிங்கோட வந்திருக்கிறியா? வில்லிங்கோட ஜெபிக்க வந்திருக்கிறியா? you need the willingness. உங்களுக்குள்ள அந்த ஒரு மனப்பூர்வம் உண்டாகணும். அப்பதான் நீங்க அவருடைய ஆடுகள். அந்த மனப்பூர்வமா வரல, நான் யாருக்காகவோ வந்தேன், நான் எதற்காகவோ வந்தேன், ஒரு சிலைகளை வச்சிருந்தா தொட்டு வணங்க வந்தேன், அதுக்கு இல்லை. தேவனுடைய வார்த்தையை மனப்பூர்வமாய் கேட்கணும். ஏன்? அவருடைய ஜனங்கள் எப்படி வருவாங்க? திரளாய் வருவார்கள். அவருடைய மந்தை திரளாய் வரும். அவர் என்ன பண்ணுவார்? தம்முடைய மந்தைக்கு போதிப்பார். மந்தை என்ன பண்ணும்? அவர் வழிகளில் நடக்கும். ஒரு ஆமென் சொல்லுவோமா? எல்லாம் சொல்லுங்க. அவருடைய மந்தை, வாயை தரங்க. அவருடைய மந்தை மனப்பூர்வமாய் ஆலயத்துக்கு வரும். அவர் தம்முடைய வார்த்தையை தம்முடைய மந்தைக்கு போதிப்பார். அவர்கள் மனப்பூர்வமாய் அவருடைய வழிகளில் நடப்பார்கள். ஒரு ஆமென் சொல்லுவோமா? அல்லேலூயா. மனப்பூர்வமாய் நடப்பார்கள். சோ அப்ப நல்லா புரிந்து கொள்ளுங்கள். ஏதோ ஆண்டவர் தகவல்களை அறிவிக்கிற தேவன் அல்ல. ஏதோ இந்த தகவலை தெரிந்து கொள்ள நம்ம வரல. ஏதோ பேசுறாங்க, அந்த தகவலை தெரிந்து கொள்ள வருகிறவர்கள் அல்ல. அவருடைய வார்த்தையை வில்லிங்கோட கேட்க வந்திருக்கிறோம். மனப்பூர்வமாய் கேட்க வந்திருக்கிறோம். நாம் போஷிக்கப்படும்படி. அவர் கர்த்தரின் மேய்ப்பராய் இருக்கிறார். அவர் என்ன பண்ணுகிறார்? புல்லுள்ள இடங்களில் மேய்க்கிறார். That means he feed his sheep through his word. அவர் தன்னுடைய ஆடுகளை தம்முடைய வார்த்தையிலே, வார்த்தையாகிய அப்பத்தை கொண்டு என்ன பண்ணுகிறார்? வார்த்தையை கொண்டு போஷிக்கிறார். எப்படி?
அவருடைய மந்தை அதை எப்படி விருப்பத்தோடு ஒரு ஆடு எப்படி ஒரு விருப்பத்தோடு அந்த மேய்ப்பன் புல்லுள்ள இடங்களில் மேய்க்கும் போது அது மேய்ந்து கொள்ளுகிறதோ, அது போல திரளாய அந்த மந்தை வந்து அவருடைய வார்த்தையை என்ன பண்ணும்? மேய்ந்து கொள்ளுகிறது. மனப்பூர்வமாய் வருகிறது, மனப்பூர்வமாய் ஜபிக்கிறது, மனப்பூர்வமாய் தேவனுடைய வார்த்தையை கேட்கிறது. இதுதான் அவருடைய மந்தை. அவர் என்ன பண்ணுகிறார்? தன்னுடைய மந்தையை போதித்து நடத்துகிறார். இந்த உலகத்துல எந்த மேய்ப்பனும் தன் மந்தைக்கு போதிக்கிறது கிடையாது. அவர் போதிக்கிறார். இந்த மேய்ப்பன் எப்படிப்பட்டவர்? சுத்திகரிக்கிறதுல விசேஷித்தவர், போதிக்கிறதுல விசேஷித்தவர். இவரை மாதிரி யாரும் என்ன பண்ண முடியாது? தன் மந்தையை போதிக்க முடியாது. அப்ப போதித்து நடத்துகிறார். அப்ப போதிக்கப்படும் போது மந்தை விருப்பத்தோடு, வில்லிங்கோடு, he makes his sheep willing to learn, கற்றுக்கொள்ள ஒரு விருப்பம் உள்ளவர்களை அவர்களை மாற்றுகிறார். ஆடுகள் கற்றுக்கொள்ளக்கூடிய ஆடுகள். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, சீக்கிரமா கத்துக்க சத்தியத்தை, சத்தியத்தை அறிந்து கொள், கற்றுக்கொள். ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அது மட்டும் இல்ல, இவர் போதிக்கிற இந்த போதனை எப்படிப்பட்டதுன்னா இருதயத்தை தொடும். அவருடைய வார்த்தைகள் நேரடியாக ஒரு மனிதனுடைய இருதயத்துக்குள்ள என்ன பண்ணும்? ஒரு தொடுதலை உண்டாக்கும். அப்படி தொடும் பொழுது he get revelation, ஒரு வெளிப்பாடை அவன் பெற்றுக்கொள்ளுகிறான். அல்லேலூயா. இந்த வெளிப்பாடு என்பது வித்தியாசமானது. குறிப்பாக நேற்று கூட நான் ஒரு காரியத்தை ஒரு கவுன்சிலிங்ல ஒருத்தர்கிட்ட நான் ஷேர் பண்ணேன். கர்த்தரின் மேய்ப்பராக இருக்கிறார், எனக்கு ஒரு குறைவும் இல்லை, நான் தாழ்ச்சி அடையேன் அப்படின்னு சொன்னா எனக்கு ஒரு குறைவும் இல்லைன்னு அர்த்தம். கர்த்தர் உண்மையா என் மேய்ப்பரா இருந்தா எனக்கு ஒரு குறைவும் இல்லை, அப்படிதான் அந்த வசனம் சொல்லுது இல்லையா? அப்போ ஒரு குறைவும் இல்லைன்னா நமக்கு குறைவே இல்லையா? இங்க குறைவே இல்லாதவங்க யாருன்னா இருக்கிறீங்களா? குறைவே இல்லாதவங்க யாருன்னா இருக்கிறீங்களான்னு கேட்கிறேன். எல்லாருக்கும் ஏதோ ஒரு விதத்துல குறைவு இருக்குது. ஒன்னு வசனம் ரைட்டு, இல்ல நம்ம ரைட்டு. கர்த்தரின் மேய்ப்பரா இருந்தால் எனக்கு ஒரு குறைவும் கிடையாது. அப்போ எனக்கு நான் யோசித்து பார்க்குறேன், எனக்கு எவ்வளோ குறை இருக்குது, இந்த குறை இருக்குது, அந்த குறை இருக்குது, ஏகப்பட்ட குறை இருக்குது. ஏகப்பட்ட குறை இருக்கும்போது கர்த்தரின் மேய்ப்பரா இருக்கிறாருன்னு நான் எனக்கு குறை இல்லைன்னு எப்படி சொல்லுவேன்? தாழ்ச்சியே இல்லைன்னு எப்படி சொல்லுவேன்? அப்போதான் ஒரு ஆழ்ந்த வெளிப்பாடை தேவன் தந்தார். அதை தான் என்னுடைய ஸ்டேட்டஸில் நான் மெசேஜாக வச்சிருக்கிறேன். நீங்கள் போய் பாருங்க. என்ன கர்த்தரின் மேய்ப்பரா இருக்கிறார், நான் எனக்கு ஒரு குறைவும் கிடையாதுன்னா, கர்த்தர் என் மேய்ப்பரா இருந்தால் நான் மேய்ப்பரை தான் பார்ப்பேன், அவரை தான் பார்ப்பேன். எனக்கு எது இல்லை, எது இருக்குது, இந்த உலகத்தினுடைய குறைகளை பார்க்க மாட்டேன். குறைவுகளை நிறைவாக்குகிறவர் ஒரு இருக்கும்போது எனக்கு வேற என்ன குறை? இதான் வெளிப்பாடு. நல்லா புரிந்து கொள்ளுங்கள். உங்ககிட்ட ஒரு 10 கிலோ கோல்டு இருக்குது, 10 கிலோ தங்கம் இருக்கும்போது நீங்க வீட்டில் இது இல்லையே அது இல்லையேன்னு பார்ப்பீங்களா? எதை உங்க நோக்கி பார்ப்பீங்க? எது இருக்குதோ இல்லையோ. எங்க வீட்டில் இரும்பு பாத்திரம் இல்லை, பித்தளை பாத்திரம் இல்லை, எங்க வீட்டில் சாப்பாடு இல்லைன்னு பார்க்க மாட்டீங்க. எதை பார்ப்பீங்க? எது உன்னை நிறைவாக்கும்? உன் ஃபோக்கஸ் எங்க இருக்குதோ, உன் கண் எது இருக்குதோ அதுதான் உன்னை நிறைவாக்கும். உன்னுடைய கண்கள் உலக தேவைகள் மேல இருந்தா உனக்கு குறை தெரியும். ஆனா அந்த குறையை நிறைவாக்குகிற கர்த்தர் மேல் உன் கண்ணு இருந்தா, இவர் இருக்கிறார், இவர் முற்றிலும் போதுமானவர். உன்னை கூட புரிந்து கொள்ள ஒரு உதாரணம் சொல்றேன். ஒரு காலகட்டம் வரும் பொழுது லோத்துவும் ஆபிரகாமும் பிரியக்கூடிய சூழ்நிலை வந்தது. அப்படி அந்த சூழ்நிலை வரும்போது வாய்ப்பை முதல் ஆபிரகாம் சொல்றாரு, நீ எந்த பக்கம் வேணா போ, நீ சூஸ் பண்ணிக்க, நான் 2வது சூஸ் பண்றேன்றார். நம்மள என்ன பண்ணிருப்போம்? இல்ல இல்ல, நான் தான் உன்னை கூட்டு வந்தேன், நான் தான் மெயினான ஆளு, நான் ஃபர்ஸ்ட் சூஸ் பண்ணிக்கிறேன், அப்புறம் நீ சூஸ் பண்ணணும். ஆனா ஆபிரகாம் என்ன சொன்னார்? இல்ல, நீ எந்த வழியா போனா அதுக்கு ஆப்போசிட்டா நான் போறேன்னாரு. லோத் என்ன பண்ணான்? பைபிள் சொல்லுது, அவன் கண்களை ஏறெடுத்து பார்த்தான், இந்த இடம்லாம் பசுமையா இருக்குது, இதெல்லாம் நம்ம சூஸ் பண்ணிக்கோன்னு அந்த சைடு போனான். ஆனா ஆபிரகாம் என்ன பார்த்தா, இதெல்லாம் என் தேவையை சந்திக்கிறது கிடையாது. இந்த உலகத்தினுடைய செழிப்பு, பணம், இந்த உலகத்தில் இருக்கிற பதவி, பட்டம் என்ன செழிப்பாக்காது. என்ன செழிப்பாக்குறவர் இருக்கிறார், அவர் போதும், அவரை பார்த்தான். இந்த கால வேளையில நீ குறைய பார்த்திருந்தேன்னா, இது இல்லை அது இல்லைன்னு பார்த்திருந்தேன்னா குறையாதான் தெரியும். இந்த உலகத்துல யாராலும் குறைவே ஆக்க முடியாத ஒரு ஊற்று இருக்கிறது, ஜீவ ஊற்று, ஒரு ஆசீர்வாதத்தின் ஊற்று. அவர்தான் கர்த்தர்.
அவர் என் மேய்ப்பர். மேய்ப்பரை பார்த்தா எல்லாமே ஓகே. என் மீட்பர் உயிரோடு இருக்கையில் இன்னும் அழகா பாடியிருக்காங்க பாருங்க. எனக்கு என்ன குறை உண்டு நீ சொல் மனமே. இதான் வெளிப்பாடு. வெளிப்பாடுன்னா இது இல்லையா அது இல்லைன்னு பார்க்கறது இல்லை, இவர் இருக்கிறார் போதும்னு பார்ப்பது. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, இது இருக்குது அது இருக்குது, இது இல்லையே அது இல்லைன்னு குறைவுபட்டுக்காத. உலகத்தையும் உலகத்தில் உள்ளவைகளையும் பார்த்தா எல்லாம் குறைவாக தான் தெரியும். ஆனா இவரை பார்த்தா எது இல்லைன்னா இல்லை, எனக்கு என்ன இவர் இருக்கிறார் போதும்னு சொல்லுவேன். நீ பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, எது இருந்தா என்ன இல்லைன்னா இல்லை, எனக்கு அதெல்லாம் பெருசு கிடையாது, இவர் இருக்கிறார் இவர் போதும். ஆமேனே சொல்ல மாட்டேன்றீங்களே. இது எவ்வளவு பெரிய ரெவலேஷன் தெரியுமா இது? இன்னைக்கு நிறைய பேர் மனசுல அப்படியே வேதனையோட உட்காந்துருப்பீங்க. எனக்கு இது இல்லை, எனக்கு அது இல்லை, என் பிரச்சனை எவ்வளவு பெருசு, என் போராட்டம் எவ்வளவு பெருசு, ஆண்டவர் இருக்கிறாரா இல்லையா, இதெல்லாம் ஐ டோன்ட் மைண்ட் அபவுட் ஆல் த ப்ராப்ளம்ஸ். டோன்ட் மைண்ட் அபவுட் யுவர் வாண்ட்ஸ். உனக்கு என்ன தேவை, என்ன இல்லை, எது இல்லை, அது இல்லை, அதை பார்க்காத. இவர் இருக்கிறார். ஆண்டவரே, இந்த உலகத்தில் எல்லாவற்றுக்கும் மேலானவர் நீர், எல்லோருக்கும் சிறந்தவர் நீர். நீர் இருக்கும் போது எனக்கு எதை பத்தி என்ன கவலை? எல்லாம் சொல்லுங்க. ஆண்டவரே, நீங்க இருக்கிறீங்க, எனக்கு என்ன கவலை? எதை பத்தி நான் கவலைப்பட மாட்டேன். வாய் திறந்து அறிக்கை பண்ண இந்த காலை வேளையில சொல்லு, ஆண்டவரே, நான் இந்த உலகத்தை பார்த்து இது இல்லையா அது இல்லையா நான் குறைப்பட்டுக்க மாட்டேன். நீங்க இருக்கிறீர், நீர் போதுமானவர். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த உலகத்துல எல்லாம் போனாலும் நீங்க என் கூட இருந்தா நீர் போதும். பாட்டு மட்டும் பாடுறோம், இயேசு போதுமே, இயேசு போதுமே, எந்த நாளிலுமே, என் நிலையிலுமே, என் வாழ்வினிலே இயேசு போதுமே. அர்த்தம் தெரியாம பாடினுக்கிறோம். நல்லா புரிஞ்சுங்க. இந்த உலகத்தின் காரியத்தின் மீதும், பொருட்கள் மீதும், பணத்தின் மீதும், இந்த உலகத்தினுடைய மேன்மைகள் மீதும் உன் கண்ணு போனா குறை தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும். இவர் மீது கண் போனா எது இருக்குதோ இல்லையோ நீர் போதுமானவர். எல்லாம் ரெண்டு கையை ஊத்தி சொல்லுங்க, கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், எனக்கு ஒரு குறைவும் இல்லை. ஆண்டவரே, இந்த உலகத்தில் எது இருக்குதோ இல்லையோ நீர் என்னோடு கூட இருக்கிறபடினாலே நீர் போதும், நீர் போதுமானவர், நீர் எல் ஷடாய், நீர் முற்றிலும் போதுமானவர். அல்லேலூயா. நல்லா புரிஞ்சுக்கணும் போங்க. காலையில சும்மா அப்படியே மனசு வரும்போதே இது இல்லை அது இல்லை, இது நடக்கல அது நடக்கல, ஏன் எனக்கு இப்படி நடந்தது, இது நடக்குது, தூக்கி போடுங்க எல்லாத்தையும். எல்லாமே அதை தூக்கி போட்டுட்டு இவரை பார்க்க ஆரம்பி. அதனாலதான் பைபிள் சொல்லுது, அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைவார்கள், அவருடைய முகங்கள் வெட்கப்படவில்லை. யூ நீட் ரெவலேஷன். இந்த வெளிப்பாடை உன்னுடைய இருதயத்தில் கொண்டு வருகிறவர் இந்த மேய்ப்பர். ஆமென் சொல்லுங்க. நிறைய பேருக்கு வெளிப்பாடு இல்லை, தகவல் தெரியும், பைபிள்ல நிறைய வசனங்கள் தெரியும், நிறைய பிரசங்கத்தை கேட்கிறாங்க. இந்த பிரசங்கம் நான் யூடியூப்ல போய் அந்த பிரசங்கத்தை கேட்கிறேன்றாங்க, அந்த பிரசங்கம் நான் கேட்கிறேன், இந்த பிரசங்கம் கேட்கிறேன். நீ 1000 பிரசங்கத்தை கேட்டாலும் கர்த்தர் உன் இருதயத்தை திறக்காவிட்டால் you never get revelation. ஒரு வெளிச்சம் உனக்குள் வராது, ஒரு மன பிரகாசம் உனக்குள் வராது, ஒரு மனசுல ஒரு தெம்பு வராது. you know some message, தகவல்கள் தெரியும் உனக்கு, but no revelation. ரெவலேஷன் அவர் பேசுவார், இருதயத்தை திறப்பார். இப்படிப்பட்ட மேய்ப்பரை உலகத்துல நீங்க யாராலும் பார்க்க முடியாது. இன்னைக்கு உலகத்துல எத்தனையோ போதகர்கள் இருக்கிறார்கள், எவ்வளவோ மேய்ப்பர்கள் இருக்கிறார்கள். இவங்களால் அந்த வெளிப்பாடை கொண்டு வர முடியாது. தகவல்களை கொடுக்கலாம், நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுக்கலாம், பட் ரெவலேஷன் இந்த மேய்ப்பர்கிட்ட இருந்து வருகிறது. அதனாலதான் எல்லா மேய்ப்பரும் அவரை போய் பார்க்கணும். இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா போதகரும் அவரை பார்த்தா அவர் வெளிப்பாடை தருவார். ஆமென் சொல்லுங்க. இப்ப கவனிங்க, நான் போதிக்கிற போதனை எல்லாம் நீங்க கேட்கறதுனால உங்களுக்கு ரெவலேஷன் வந்துடாது. நீங்க அவரை பார்க்கணும். ஆண்டவரே, இன்னைக்கு என் கூட பேசுங்க. இதோ இந்த மனுஷன் பேசிக் கொண்டிருக்கிறார், அவர் வசனத்தை போதித்துக் கொண்டிருக்கிறார், அவருடைய வார்த்தை எங்கள் இருதயத்துக்குள்ளே நேராய் வரட்டும், அது ஒரு பெரிய வெளிப்பாடை கொண்டு வரட்டும். அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரத்துல பவுல் ஒரு ஆற்றங்கரையில பிரசங்கிக்கிறார். அப்போஸ்தலர் 16:14 அப்படி பிரசங்கிக்கும் பொழுது அங்கே ரத்தாம்பரம் விற்கிற ஒரு ஸ்திரீ வருகிறாள். அவர் பேர் லிதியாள். அவள் கேட்டுக்கொண்டிருக்கிறாள். வேதம் சொல்லுகிறது 14ஆம் வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம், அப்பொழுது தியாத்ரா ஊராலும்
ரத்தாம்பரம் விற்கிறவளும் தேவனை வணங்குறவளும் ஆகிய லிதியாள் என்னும் பேருள்ள ஒரு ஸ்திரீ கேட்டுக்கொண்டிருந்தாள். இன்னைக்கு கர்த்தருடைய பிள்ளைகளே, அவருடைய போதனையை வாஞ்சியோடு கேட்டுக்கொண்டிருக்கிறீர்களா? அவருடைய வார்த்தையை வாஞ்சியோடு கேட்டுக்கொண்டிருக்கிறீர்களா? விருப்பத்தோடு கேட்டுக்கொண்டிருக்கிறீர்களா? ஆண்டவரே, என் காதுகள் வழியாய் இன்னைக்கு வரப்போகிற தேவனுடைய வார்த்தை என் இருதயத்தை தாக்கட்டும், ஒரு பெரிய மாற்றத்தை உண்டாக்கட்டும், ஒரு பெரிய வெளிப்பாடை கொண்டு வரட்டும் என்கிற வாஞ்சியோடு பார்த்தீர்களானால், கேட்பீர்களானால், இந்த வசனம் சொல்லுகிறது, அவள் கேட்டுக்கொண்டிருந்தாள். நிறைய பேர் வசனத்தை கேட்கிறதே இல்லை. வசனத்தை கேட்கணும்ன்ற வாஞ்சை இல்லை, இன்ஃபர்மேஷன் கேட்கணும்னு வராங்க. யூடியூப்ல போய் நிறைய மெசேஜ் கேட்கறாங்க. You won't receive any revelation. You need the thirsty. ஒரு willingness வேணும். அவருடைய ஜனங்கள் மனப்பூர்வமாய் வருவார்கள். எப்படி வருவார்கள்? ஆலயத்துக்கு வருவார்கள். எப்படி வருவார்கள்? திரளாய் வருவார்கள். அவர்களுக்கு தேவன் தம்முடைய வழிகளை போதிப்பார். அவருடைய ஜனங்கள் எப்படி இருப்பார்கள்? மனப்பூர்வமாய் இருப்பார்கள், வில்லிங்கோடு இருப்பார்கள். அப்பொழுது அவர்களுக்கு வெளிப்பாடை கர்த்தர் கொண்டு வருவார். லிதியாள் கேட்டுக்கொண்டிருந்தார். ஆண்டவர் என்ன பண்ணாரு? அப்பொழுது ஒரு ஸ்திரீ, லிதியாள் என்னும் பேருள்ள ஒரு ஸ்திரீ கேட்டுக்கொண்டிருந்தால், பவுல் சொல்லியவைகளை கவனிக்கும்படி கர்த்தர், இப்ப கர்த்தர் வேலை செய்யறார். நல்லா புரிஞ்சுங்க, நீங்க கேட்டுக்கொண்டிருந்தால் கர்த்தர் வேலை செய்வார். உங்க இருதயத்துக்குள்ள அப்படி ஒரு ஓபன் பண்ணுவார். இது அவர் மட்டும் தான் செய்ய முடியும், நான் செய்ய முடியாது. நான் ஒரு மைக் மாதிரி, இந்த மைக் வழியா இந்த சவுண்ட் அந்த ஸ்பீக்கர்ல வருது. I am a speaker, பட் பேசுறவர் அவர். எப்போ வாஞ்சியோடு நீங்க உங்க செவிகளை வாஞ்சியோடு, அவருடைய ஜனங்கள் மனப்பூர்வமாய் வருவார்கள், திரளாய் வருவார்கள், வாஞ்சியோடு கேட்பார்கள். கர்த்தர் என்ன பண்ணுவார்? இருதயத்தை திறப்பார். ஒரு ஆமென் சொல்லுங்க. இருதயத்தை திறந்தா எல்லாம் மாறிடும். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, இருதயத்தை திறந்தா உன் வாழ்க்கை மாறும், நீ மாறுவ, உன் சூழ்நிலை மாறும், எல்லாம் ஆண்டவர் வேலை செய்ய ஆரம்பிப்பாரு. இப்போ கவனிங்க, இவளுக்கு இயேசுவே தெரியாது, ஒன்றும் தெரியாது. நான் கேட்டுக்கொண்டிருந்தால் கர்த்தர் அவள் இருதயத்தை திறந்தார், திறந்தருளினார். ஒரு ஆமென் சொல்லுவோமா? கர்த்தர் இருதயத்தை திறந்தருளினார். அதனுடைய எஃபெக்ட் என்ன? அவளும் அவள் வீட்டாரும் ஞானஸ்தானம் பெற்றார்கள். ஹல்லேலூயா. பெற்ற பின்பு அவ வாழ்க்கை மாறுகிறது. அவ ஒரு பெரிய அற்புதமான ஒரு பாத்திரமாய் மாறுகிறாள். இன்னைக்கு சொல்லுகிறேன் கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆலயத்துக்கு வருவதெல்லாம் சும்மா கிடையாதுங்க. நான் யூடியூப்ல பார்க்குற மெசேஜ் போதும்னு நினைக்காது. நான் அங்க கேட்கிறேன், நான் இங்க கேட்கிறேன், இல்லைங்க. அவருடைய ஜனங்கள், ஏசாயா 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் ஏற்கனவே வாசித்தோம். அவருடைய ஜனங்கள் திரளாய் புறப்பட்டு வருவார்கள், அவருடைய ஆலயத்துக்கு வருவார்கள். அவர் தம்முடைய வழிகளை அவர்களுக்கு போதிப்பார். இவர் நல்ல மேய்ப்பர், போதிப்பார். அவங்க எப்படி இருப்பாங்க? வில்லிங்கோட கேட்பாங்க. ஏதோ வந்துட்டோம் சர்ச்சில், நிறைய பேர் சர்ச்சுக்கு வந்து தூங்குறாங்க, அப்படியே மந்தமா இருக்கிறாங்க. சில பேர் ஆலயத்துக்கு ஒரு எஃபெக்டா இல்லை, மைண்ட்ல என்னென்னமோ ப்ரோக்ராம் போகுது, மைண்ட்ல எதை யோசிக்கிறாங்க. ஒரு வாஞ்சியோடு வரணும், ஒரு வேத புத்தகத்தை கொண்டு வரணும், ஒரு டைரி கொண்டு வரணும், ஒரு பேனா கொண்டு வரணும். இன்னைக்கு கர்த்தர் என்னோடு என்ன பேச போகிறார் என்கிற வாஞ்சியோடு வரணும். அப்படியே வருது, பைபிளும் கையில கொண்டு வரதில்லை, எதுவும் ஒரு நோட்டும் கொண்டு வரதில்லை, ஒரு பேனாவும் கொண்டு வரதில்லை. நீங்க பள்ளிக்கு போகும்போது எப்படி போவீங்க? நீங்க ஒரு மீட்டிங் போகும்போது, ஒரு மெயின் மீட்டிங் போகும்போது எப்படி போறீங்க? ஆனா இது தேவனுடைய ஆலயம், அவருடைய ஜனங்கள் திரளாய் புறப்பட்டு வருவார்கள். அவர் அங்கே அவர் தம்முடைய வழிகளை போதிப்பார், அவர்கள் அவர் வழியிலே நடப்பார்கள். அவருடைய ஜனங்கள் எப்படி வருவார்கள்? மனப்பூர்வமாய் வருவார்கள், வில்லிங்கோடு கேட்பார்கள். அவங்க அப்ப கேட்கும் போது ஆண்டவர் என்ன பண்ணுவார்? இருதயத்தில் வேலை செய்வார். You get revelation. ஒரு ஆமென் சொல்லுங்க. அநேக நேரங்களில் அவருடைய வார்த்தையை நான் வாசித்துக் கொண்டிருக்கும் போது திடீரென்று இந்த வெளிப்பாடை ஆண்டவர் தருவார். ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். அதான் நான் உங்களுக்கு சொன்ன பாருங்க, இந்த வசனத்தை எத்தனையோ முறை வாசித்திருக்கிறோம். கர்த்தரின் மேய்ப்பரா இருக்கிறேன், எனக்கு ஒரு குறைவு வராதுன்னு. ஆனா யோசனை பண்ண ஏகப்பட்ட குறை இருக்குது, எல்லாருக்கும் குறை இருக்குது. குறைவில்லாத மனுஷன் யாரும் கிடையாது. ஏன்டா நம்ம குறைவு இருக்குதுன்னா, நம்ம உலகத்தில் இருக்கக்கூடிய இந்த பொருட்கள், பணம், இந்த தேவைகளையே தான் பார்க்குற மொழிய மேய்ப்பரை பார்க்கறது இல்லை. இவரை பார்த்தா எதுவுமே பெருசா தெரியாது நமக்கு. இவரை பார்த்த பிறகு மீதி எல்லாம் நமக்கு ஒன்றும் பெரிய குறையா தெரியாது. அப்படின்ற வெளிப்பாடை கர்த்தர் தான் கொடுக்க முடியும். ஒரு ஆமென் சொல்லுங்க. அப்ப நம்ம என்ன பண்ணணும்? அவரை பார்க்க ஆரம்பிக்கணும். நீங்க இருக்கிறீங்க, நீங்க போதும்பா, இனிமே எது இருந்துன்னா இல்லைன்னா எனக்கு என்ன,
அப்ப பழைய பாடல் ஞாபகம் வருது. என் மீட்பர் உயிரோடு இருக்கையில் எனக்கு என்ன குறை உண்டு நீ சொல் மனமே. கவலைகள் தீர்ப்பார், கண்ணீர் துடைப்பார், கடைசி வரை கைவிடாது இருப்பார், பாவம் மன்னி பழிப்பார், பாக்கியம் தருவார், பரம பதவியை எந்தனுக்கு அளிப்பார். இவ்வளவும் வச்சிருக்கிறார், இவ்வளவும் தருவார். இந்த உலகத்தில் எதுனா தேவைன்னா அதையும் தருவார். ஆனா நான் குறைய பார்த்தா குறை தெரியும். குறைகளை நிறைவாக்குகிற இவரை பார்த்தால் எனக்கு குறை பெருசா தெரியாது. போதுமானவர் என்னோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுவோமா? அப்ப நல்லா புரிந்து கொள்ளுங்கள். தண்ணியே இல்லை தண்ணியே இல்லை நினைக்காத. உனக்கு தான் தண்ணீர் தரக்கூடிய ஊற்றே இருக்குது. ஜீவ தண்ணீர் நூற்றே இருக்கும் போது தண்ணி இல்லை தண்ணி இல்லைன்னு சொல்லாது. அது இல்லை இது இல்லை, இந்த வாழ்க்கையில் எப்படி இருக்குது, என் வாழ்க்கை எப்படி இருக்குது, நான் எப்படி இருக்கிறேன் நீ ஃபீலே பண்ணாத. அவர் இருக்கும்போது உனக்கு என்ன குறை? ஏன் இஸ்ரவேல் ஜனங்களை வனாந்திரத்தில் ஆண்டவர் நடத்தினாரு? இதுங்க நான் வனாந்திரமா இருக்குதா இதை பாக்குதா? இந்த வனாந்திரத்தில் இருந்தாலும் என் தேவன் இருக்கிறார்னு என்ன பாக்குதா? பக்கத்துல பார்த்து கேளுங்க, என்ன தண்ணி பார்த்துட்டு இருக்கிற? உன் மனசு எங்க போயிட்டு இருக்குது? இந்த உலகம் வனாந்திரம். ஆனா இந்த வனாந்திரத்துல அற்புதங்களை செய்கிற கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். இந்த திருப்தியோடு நடந்து போ. இன்னைக்கு காலையில திருப்தியா போ. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, திருப்தியா போ. ஐயோ இது இல்லையே அது இல்லையே, நான் என்ன பண்ண போறேன், எனக்கு இப்படி ஆயிடுச்சுன்னா அப்படி ஆயிடுச்சுன்னா ஃபீலே பண்ணாத. வனாந்திரத்துல கொல்லிவாய் சர்ப்பங்கள் இருந்தது, தேள்கள் இருந்தது, ஒண்ணுமே கிடையாது, தண்ணி கிடையாது. ஆனா ஆண்டவர் ஏன் அங்க நடத்தினாரு? இதெல்லாம் பார்க்காத, உன் போக்கஸ் ஏன் மேல இருக்கட்டும். இங்க நான் பெரிய காரியம் செய்ய முடியும். இந்த உலகத்துல கர்த்தர் பெரிய காரியம் செய்ய முடியுமா? பெரிய காரியம் செய்ய முடியும்ன்றல கையை தூக்கி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அற்புதங்களை செய்கிறவர் நம்மோடு இருக்கிறார். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். எனக்கு என்ன குறை உண்டு நீ சொல் மனமே. எல்லாம் அவர் பார்த்துக் கொள்வார். சொல்லுங்க, எல்லாம் வாயை திறந்து அவர் எல்லாம் பார்த்துக் கொள்வார். அவர் என்னை நடத்துவார். அவர் என்னை ஒரு நாளும் கைவிட மாட்டார். அவர் முற்றிலும் போதுமானவர். நான் லோத்து மாதிரி பார்க்க மாட்டேன், நான் ஆபிரகாம் மாதிரி பார்க்கிறேன். லோத்து சுத்தி பார்த்தான், ஆபிரகாம் மேல பார்த்தான், கர்த்தரை பார்த்தான். குறைய தெரியல அவனுக்கு. பரவாயில்ல, வறட்சியான இடத்து கூட நான் போறேன். அந்த வறட்சியை வளமாக்குகிற ஒரு கர்த்தர் ஏன் கூட இருக்கிறாரு. ஒரு ஆமென் சொல்லுங்க. சூழ்நிலைகளை மாற்றுகிற கர்த்தர் என்னோடு இருக்கிறார். போராட்டங்களை மாற்றுகிற கர்த்தர் என்னோடு இருக்கிறார். உலகத்தில் இருக்கிறவனை விட எனக்கோடு இருக்கிறவர் பெரியவர். அல்லேலூயா. அப்ப நல்லா புரிந்து கொள்ளுங்கள், அவருடைய ஜனங்கள் திரளாய் வருவார்கள். அவர் என்ன பண்ணுவார்? நம்முடைய வழிகளை போதிப்பார். அவர்கள் என்ன பண்ணுவாங்க? அந்த வழிகள் நடப்பார்கள். இவங்க எப்படிப்பட்டவர்களாய் வருவார்கள்? மனப்பூர்வமாய் வருவார்கள். இது 2 வசனத்துல இவ்வளவு சாராம்சம் இருக்கிறது. ஏசாயா 2:3, அப்புறம் சங்கீதம் 110 3ஆம் வசனத்துல இவ்வளவு காரியங்கள் இருக்கிறது. அவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு தம்முடைய வழிகளை என்ன பண்ணுவார்? போதிப்பார். இன்னொரு வசனத்தை நம்ம அப்படியே இங்க தியானிப்போம். யோவான் 14ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். யோவான் 14:15. நீங்கள் என்னிடத்தில் அன்பாய் இருந்தால் என் கற்பனைகளை கை கொள்ளுங்கள். நல்லா புரிஞ்சுங்க. இந்த வார்த்தை நீங்க வில்லிங்கோட கேட்கும் போது, இதை நீங்க விருப்பத்தோடு கேட்கும் போது, உங்களுக்குள்ள நீங்க எப்ப விருப்பத்தோடு வந்துட்டீங்க. நீங்கள் என்ன அன்பால் இருந்தால் அர்த்தம், என்னில் அன்பா இருந்தால் அர்த்தம். நீங்க வாஞ்சோடு வந்திருக்கிறீங்க, வில்லிங்கோட வந்திருக்கிறீங்க. நீங்க கேட்டீங்கன்னா இந்த வசனம் உங்களுக்குள்ள என்னத்தை கொண்டு வரும்னா கீழ்ப்படிதலை கொண்டு வரும். It brings obedience. The teaching products obedience. அவருடைய போதனைகள் உங்களுக்குள்ள எதை கொண்டு வரும்? கீழ்ப்படிதலை கொண்டு வரும். அவருடைய வார்த்தையை கேட்கும்போது வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற ஒரு இருதயத்தை உங்களுக்குள்ள என்ன பண்ணும்? கொண்டு வரும். ஹல்லேலூயா. அப்ப கிறிஸ்து இவரை போல யாராலும் போதிக்கவே முடியாது. இவர் எப்படிப்பட்டவர்? போதனைகளில் சிறந்தவர். இவர் அவ்வளவு அற்புதமான போதகர். தம்முடைய மந்தையை போதித்து நடத்துவதில் அற்புதமான ஒரு மேய்ப்பர். அவருடைய மந்தையை போஷிக்கிறதுல. அது மாத்திரம் இல்ல, அவர் முரட்டாட்டம் பண்ணுகின்ற ஆடுகளை அப்படியே விட மாட்டார். அது என்ன பண்ணுவாரு? கோலை கொண்டும் தடியை கொண்டும் தேற்றுவார்னா அதுக்கு பசி எடுத்தா சாப்பாடு கொடுப்பாரு, தப்பு பண்ணா அடிப்பார். இதை சொல்லி ஆகணும். தப்பு பண்ணா அதே நிலையில உங்களை விட மாட்டார், உங்களை கண்டிப்பார். அவர்களை எப்படியாவது இந்த மாதிரி முரட்டாட்டம் உள்ள அந்த ஆடுகளை
கீழ்ப்படிதலுக்குள்ளே கொண்டு வருவார், ஒபீடியன்ட்டுக்குள்ளே கொண்டு வருவார். அவருடைய வசனம் என்ன பண்ணும்? அவர்களை கீழ்ப்படிதலுக்குள்ளே கொண்டு வரும். அது மட்டும் இல்ல, அவருடைய இருதயம் என்ன ஆகும்னா ஒரு பெரிய மருவம் அடையும். நம்முடைய இருதயம் என்ன ஆகும்? மருவமாக்கப்பட்டு அது நம்முடைய இருதயம் கர்த்தருடைய வார்த்தைகளில், கர்த்தருடைய காரியங்களில் செழிக்கும். நம்முடைய இருதயத்தை அவர் திறப்பார். நம்முடைய இருதயத்தில் வெளிப்பாடுகள் என்ன பண்ணுவாரு? கொண்டு வருவார். அதுக்கப்புறம் நம்ம கற்றுக்கொள்ளுகிறவர்களாக இருக்க மாட்டோம், வெறும் கற்றுக்கொள்ளுகிற நிலையில இருக்க மாட்டோம், அவரை பின்பற்றுகிறவர்களாய் மாறிவிடுவோம். கற்றுக்கொள்ளுகிற நிலையிலிருந்து from learner to follower மாறிடுவோம். இதுவரைக்கும் கற்றுக்கொண்டிருந்தோம், இனிமே என்ன பண்ணுவோம்? will follow him, அவரை பின்பற்றுவோம், அவருடைய வழிகளை பின்பற்றுவோம். so from learner to follower ஆண்டவர் நம்மளை என்ன பண்ணுவாரு? மாற்றி விடுவார். அல்லேலூயா. so இயேசு கிறிஸ்து ஒரு அற்புதமான மேன்மை மிக்க, எல்லாரிலும் சிறந்த ஒரு நல்ல மேய்ப்பராய் அவர் இருக்கிறபடினால் நாம அவருடைய வார்த்தையை ஒரு நாளும் அசட்டை பண்ணக்கூடாது. வார்த்தையை மிகுந்த கவனத்தோடு என்ன பண்ணணும்? கேட்கணும். அவருடைய வார்த்தைக்கு நம்முடைய இருதயத்தை ரொம்ப வாஞ்சோடு கேட்கும் பொழுது அந்த இருதயத்தில் அவர் வெளிப்பாடை கொண்டு வர அவர் வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அது மட்டும் இல்ல, மெயின் பார்ட் 3 காரியம் பார்த்தோம். அவர் நம்முடைய மேய்ப்பரா இருக்கிறபடினால அவர் மிக சிறந்த மேய்ப்பரா இருக்கிறார்னு சொன்னோம். மற்ற எல்லா மேய்ப்பரை விட சிறந்த மேய்ப்பர். 2வது, அவர் தம்முடைய மந்தையை சுத்திகரிப்பதிலே ரொம்ப சிறப்பான ஒரு மேய்ப்பர்னு சொன்னோம். 3வது என்ன பண்ணோம்? அவர் தம்முடைய மந்தையை போதித்து நடத்துவதிலே மிக சிறந்த ஒரு மேய்ப்பர்னு பார்த்தோம். இப்போ இவர் எப்படிப்பட்ட மேய்ப்பர்னா தன்னுடைய மந்தைக்காக பிதாவிடத்துல பரிந்து பேசி ஜெபிக்கின்ற ஒரு மேய்ப்பராக இருக்கிறார். அவருக்கு அவருடைய ஆடுகளை நல்லா தெரியும். அவருடைய வார்த்தையை வாஞ்சியாய் கேட்கிற, அவருடைய வார்த்தையை வாஞ்சியாய் கேட்டு அவருடைய வசனத்துல களி கூறுகிற. நீங்க எத்தனை பேர் வாஞ்சியோடு கேட்டுக்கிட்டு இருக்கீங்க? உங்க எல்லாரையும் கர்த்தருக்கு தெரியும். உங்க எல்லாரையும் அவர் பேர் சொல்லி உங்க பேர் அவருக்கு தெரியும். ஏன்னா அவருக்கு அவருடைய வார்த்தையை கேட்கிறவங்கள ரொம்ப பிடிக்கும் அவருக்கு. மரியாள் பிஸியா இருந்தா, மார்த்தாள் பிஸியா இருந்தா, மரியாள் அவருடைய பாத்துல உட்கார்ந்து அவர் பேசுறதை கேட்டுக்கொண்டிருந்தார். ஆண்டவர் என்ன சொன்னாரு? மார்த்தாலே மார்த்தாலே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய். மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். அப்ப இந்த போதனையை தன்னுடைய இருதயத்தில் வைக்கும் போது நல்ல பங்கா மாறிடுகிறது. இப்படி இந்த நல்ல பங்கை தெரிந்து கொண்ட ஒவ்வொருவருக்காகவும் கேட்கிறவங்களுக்காக ஆண்டவர் ஜெபிக்கிறார். உங்க ஒவ்வொருவருக்காக பிதாவுடைய வலது பரிசத்திலிருந்து அவர் என்ன பண்றாரு? ஜெபிக்கிறார். இன்னைக்கு நிறைய மேய்ப்பருங்க உலகத்துல இருக்கிறாங்க, அவங்க ஜெபிக்கிறதே கிடையாது. அவங்களுக்கே அவங்க ஜெபிக்கிறது கிடையாது. மந்தைக்கு எப்படி ஜெபிக்க போறாங்க? ஆனா இந்த மேய்ப்பர் அப்படி கிடையாது. அவர் தனக்காக ஜெபிக்கிறவர் அல்ல. இவர் தனக்காக ஜெபிக்க வேண்டிய அவசியம் இவருக்கு இல்லை. ஏன்னா இவர் இந்த உலக மேய்ப்பன் கிடையாது, இவர் மனுஷன் கிடையாது. இவர் 100% மனிதனாகவும் 100% தேவனாகவும் இருக்கிறபடியால் இவர் தனக்காக எந்த வேண்டுதலும் செய்யறது கிடையாது, மந்தைக்காகவே எப்பொழுதும் ஜெபிக்கிறார். இது ஒரு பெரிய ஆச்சரியமான தகவல். நம்ம ஜெபம் பண்றோமோ இல்லையோ, அதனால நீ ஜெபம் பண்ணாம இருக்காத. நீ ஜெபம் பண்ணாதான் அவர் உனக்காக ஜெபம் பண்ணுவார். when you pray, அவர் என்ன பண்ணுவார்? அக்ரிமெண்ட் போடுவார். பிரேயர்ல அக்ரிமெண்ட் எப்பவுமே. பிரேயர் நீயே பண்ணிட்ட அப்படின்னு கிடையாது. நீ வாஞ்சையோடு பண்ணா பிதாவின் வலதுபரிசத்தில் இருக்கிற மேய்ப்பர், நம்முடைய மேய்ப்பர் பிதாவை பார்த்து சொல்லுவாரு, அவங்க என்னெல்லாம் கேட்கிறாங்களோ அதுக்காகலாம் நான் என்ன பண்ணியிருக்கிறேன்? என்ன பலியாக்கி இருக்கிறேன். அவர்களுடைய ஜபத்துக்கு நீங்க செவி கொடுங்க பிதாவேன்னு சொல்லும் போது நம்ம ஜபம் கேட்கப்படுதோ இல்லையோ, நாம வாஞ்சையா ஜபிக்கும் போது நமக்காக பரிந்து பேசுறாருன்னு சொன்னா என்ன அர்த்தம்? ஒரு வழக்கு ஒரு நீதிமன்றத்தில் வருகிறது. ஒருவர் போய் தன்னுடைய குறைய சொல்றாரு நீதிபதி இடத்துல குறைய சொல்லும் போது ஆமாம் அப்படின்னு அவருக்கு ஆமோதித்து அவருக்கு பரிந்து பேசுகிற ஒரு வழக்கறிஞர் தேவை. அந்த வேலையை தான் இயேசு செய்கிறார் பிதாவின் வலதுபரிசத்தில். இப்ப ஆண்டவர் என்ன பண்றாரு? மனிதனா பிறந்தாரு, 33 வருடம் இந்த உலகத்தில் வாழ்ந்தாரு, சிலுவையிலே நமக்காய் பாடுபட்டார், ரத்தம் சிந்தி மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார்.
அல்லேலூயா. ஒரு 50 நாள் தன்னுடைய சீசர்களோடு இந்த உலகத்தில் இருந்தார். பிறகு பரமேறினார், பரலோகத்துக்கு போனார். பரலோகத்துக்கு போனவர் மகிமை அடைந்து பிதாவின் வலது பரிசத்திலே அமர்ந்திருக்கிறார். அமர்ந்திருக்கிற சும்மா இல்ல, அங்க நமக்காக பரிந்து பேசுகிறார். யாருக்காக பரிந்து பேசுகிறார்? யாரெல்லாம் வாஞ்சையோடு வில்லிங்கோடு அவருடைய சமூகத்துக்கு வந்து அவருடைய போதனைகளை கேட்டு அவர் வழிகளில் நடக்கும்படி தங்களை ஒப்பு கொடுத்து கர்த்தரால் இருதயத்தில் திறக்கப்பட்டு வெளிப்பாடை பெற்றுக் கொள்ளுகிற ஒவ்வொருவரும் ஜெபம் பண்ணுவாங்க. அவருடைய வியாபார ஜனம் பிறக்கும். அவங்க மனப்பூர்வமா இருப்பாங்கன்னா, வில்லிங்கா இருப்பாங்க. அப்படின்னா அவங்க ஆண்டவர் கிட்ட போகும்போது ஏதோ ஜெபம் பண்ணணும்னு பண்ண மாட்டாங்க. கடமைக்காக ஏதோ நான் வந்து ஒரு 10 வாட்டி ஜெபம் பண்ணோம், இல்ல 5 வாட்டி ஜெபம் பண்ணணும்னு ஜெபம் பண்றவங்க கிடையாது. கடமைக்காக ஜெபம் பண்றவங்க கிடையாது. மனப்பூர்வமா ஜெபிக்கிறவங்களா இருப்பாங்க. இப்படி ஜெபிக்கிறவர்களுக்காக அவர் பரிந்து பேசி ஜெபிக்கிறார். இந்த மேய்ப்பர் எப்படிப்பட்டவர்? பரிந்து பேசி ஜெபிக்கிறவர். அவர் எப்படி ஜெபிக்கிறார்? அவருடைய ஜெபத்தினுடைய சாராம்சம் என்ன? யோவான் 17:9. யோவான் 17:9 இங்க நிறுத்துவோம். பிறகு அதை பத்தி அதிகமா மற்ற அடுத்த வாரத்தில் கர்த்தருக்கு சித்தமானால் பார்ப்போம். இந்த மாதிரி ஒரு பிரேயரை கவனிங்க. அவர் சொல்றார், அவரே சொல்றார், நான் இந்த பூமியில இருக்கும் போதே ஜெபம் பண்றார். இந்த பிரேயர் வந்து சாதாரண பிரேயர் அல்ல, ஒரு பெரிய ஒரு இட்டர்னல் பிரேயர், ஒரு நித்தியமான ஜெபம். நான் அவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறேன். உலகத்துக்காக, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மற்றவங்களுக்காக அவர் ஜெபம் பண்றதுல அவருடைய மந்தைக்காக ஜெபிக்கிறார். நீங்க எத்தனை பேர் அவருடைய மந்தை? உலகத்துக்காக அவர் வேண்டிக் கொள்றதில்லை, அவருடைய மந்தைக்காக ஜெபிக்கிறார். அவர்களுக்காக உலகத்துக்காக வேண்டிக் கொள்ளாமல் நீர் எனக்கு தந்தவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுகிறேன். அல்லேலூயா சொல்லுங்க. அவர்கள் உம்முடையவர்களாய் இருக்கிறார்களே. 2 கையை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே நான் உம்முடையவராய் இருக்கிறேன், நான் உம்முடையவராய் இருக்கிறேன். அல்லேலூயா. அவருடையவர்களுக்காக அவர் ஜெபிக்கிறார், அவருடைய மந்தைக்காக ஜெபிக்கிறார். என்ன ஜெபிக்கிறாரு? அவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுகிறேன் அப்படின்னு சொல்றாரு. 11ஆம் வசனத்துல என்ன சொல்றாரு பாருங்க. நான் இனி உலகத்தில் இருக்கிறேன், இவர்கள் உலகத்தில் இருக்கிறார்கள், நான் உம்மிடத்துக்கு வருகிறேன். பரிசுத்த பிதாவே, நீர் எனக்கு தந்தவர்கள் நம்மை போல ஒன்றாயிருக்கும்படிக்கு நீர் அவர்களை உம்முடைய நாமத்தினாலே காத்துக்கொள்ளும். ஒரு ஆமென் சொல்லுங்க. நல்லா இந்த வசனத்தை இன்னும் அழகா படிச்சீங்கன்னா ரொம்ப இன்னும் நிறைய வெளிப்பாடு இருக்குதுங்க. ஆனா அதுக்கு முன்னாடி நான் சில விஷயத்தை சொல்ல விரும்புகிறேன். இந்த வசனத்தை அப்படியே வச்சுக்குவோம். அடுத்த வாரத்தில் இதை பத்தி டீட்டெயிலா பார்ப்போம். இன்னைக்கு என்ன சொல்ல போறோம்? இன்னைக்கு என்னன்னா அவர் ஜெபம் பண்றார். அவர் நமக்காய் ஜெபிப்பது ரொம்ப அவசியம், நாம ஜெபிக்கிறதும் அவசியம். ஆனா நாம ஜெபிக்கிறது ஜெபம், அதை பார்க்கிலும் நம்முடைய ஜெபத்துக்கு வலுவூட்டுவது, நம்முடைய ஜெபத்தை சிறப்பாக்குவது எதுனா அவர் நமக்கு ஆமோதித்து ஜெபிப்பது. அப்ப எல்லாரும் அவருடைய பிள்ளைங்க வில்லிங்கோடு ஜெபிக்கும் போது, வாஞ்சையோடு ஜெபிக்கும் போது அவர் அங்க நமக்காக என்ன பண்றாரு? ஜெபம் பண்றாரு. ஒரு சூழ்நிலை வருகிறது. இந்த வசனத்தை எடுத்துங்க. லூக்கா 22ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம். லூக்கா 22:32 வசனம். 31 இருந்து வாசிங்க. பின்னும் கர்த்தர், சீமோனே சீமோனே, இதோ கோதுமையை சுளைக்கையினால் புடைக்கிறது போல சாத்தான் உன்னை புடைக்கிறதற்கு உத்தரவு கேட்டுக்கொண்டான். நானும் உன் விசுவாசம் ஒழிந்து போகாதபடிக்கு உனக்காக வேண்டிக் கொண்டேன். நீ குணப்பட்ட பின்பு உன் சகோதரரை ஸ்திரப்படுத்து. நல்லா புரிந்து கொள்ளுங்கள். ஆண்டவர் என்ன சொல்றார் சீமோனுக்கு? சீமோனை சோதிக்கிறதற்கு பிசாசு உத்தரவு வாங்கி கொண்டான். அநேக நேரங்களிலே இது விசுவாசிகளுக்கு நடக்கிற ஒரு சம்பவம். எப்படி வந்து யோபு சோதிக்கிறதுக்கு முன்னால எங்க போய் உத்தரவு வாங்குறான்? தேவனிடத்துல போய் உத்தரவு வாங்குறான், நான் யோபு இதை பண்ண போறேன்னு. இப்ப ஆண்டவர் என்ன பண்றாரு? அவன் உத்தரவு கொடுத்த பிறகு என்ன சொல்றாரு? நான் உனக்காக ஜெபம் பண்றேன். அந்த வசனம் என்ன சொல்லுது? நானும்
32 வசனம், உன் விசுவாசம் ஒழிந்து போகாதபடிக்கு. எல்லாத்துக்கும் மேல விசுவாசம் ரொம்ப முக்கியம். எந்த சோதனையின் மத்தியிலும், எந்த போராட்டத்தின் மத்தியிலும், எந்த சவால்களை சந்திக்கும் பொழுதோ விசுவாசம் விட்டுறாத. உன் விசுவாசத்தை நீ விட்டுவிடக் கூடாது என்பதற்காக நீ ஜெபம் பண்றியோ இல்லையோ, இயேசு ஜெபிக்கிறார். என் பிள்ளைங்க சில சோதனையின் வழியா போறாங்க, சில போராட்டங்களை சந்திக்க போறாங்க. நம்ம தேவன் எப்படிப்பட்டவர் தெரியுமா? இது விழுந்து போன உலகம், இங்க போராட்டம் உண்டு. இங்க ஆண்டவர் சொல்லல, நீ என்கிட்ட வந்துட்டியாப்பா உனக்கு பிரச்சனையே கிடையாதுன்னு சொல்லல. உலகத்துல உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, போராட்டம் உண்டு, சோதனை உண்டு, எல்லாம் உண்டு. உலகத்துல பிறந்துட்ட எல்லாரும் சோதிக்கப்படுவோம். எப்படி? மனுஷனுக்கு நேரிடுகிற சோதனை அல்லாமல் வேறே சோதனை உங்களுக்கு வராது. உலகம் விழுந்து போன உலகம், சாபத்தில் இருக்கிற உலகம். எல்லாருக்கும் என்ன பிரச்சனையோ அது வரும், எல்லாருக்கும் என்ன போராட்டமோ அது வரும். ஆனா அதன் மத்தியில நான் விசுவாசத்தை காத்துக்கொள்ளணும், அது ரொம்ப முக்கியம். இந்த விசுவாசம் ஒழிந்து போக கூடாது என்பதற்காக என்ன ஆண்டவர் எனக்காக பிதாவிடத்தில் ஜெபித்துக் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. இன்னைக்கும் பல பிரச்சனையின் மத்தியில, பல சோதனையின் மத்தியில, பல போராட்டங்கள் மத்தியில நிக்கிறேன் அப்படின்னு சொன்னா என்னது? என் ஜெபத்தில் இல்லைங்க, அவர் எனக்காக ஜெபிக்கிறார். இப்போ அந்த வசனத்தை அப்படியே 31 வசனத்தை, பின்னும் கர்த்தர் ஜாய் சாமுவேலை நோக்கி, ஜாய் சாமுவேலே, இதோ கோதுமையை சுளைக்கையினால் புடைக்கிறது போல சாத்தான் உன்னை புடைக்கிறதுக்கு உத்தரவு கேட்டுக்கொண்டான். உங்க பேரெல்லாம் போட்டுங்க. எல்லாருக்கும் இது உண்டு. இந்த உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, உலகத்தில் உங்களுக்கு போராட்டம் உண்டு, உலகத்தில் பிரச்சனை உண்டு, உலகத்தில் இருக்கிற வரும். நிறைய பேர் விசுவாசத்தை இழந்துட்டாங்க. பாடு அந்த மாதிரி, கஷ்டம் அந்த மாதிரி. எங்க ஆண்டவர், எங்க இருக்கிறார் ஆண்டவர் கேட்டாங்க. யார் மாதிரி? யோபின் மனைவி மாதிரி. ஆனா யோபு விசுவாசத்தை விடல. ஒரு ஆவின் சொல்லுங்க, இன்னைக்கு நீ எப்படி இருக்கிற? யோபு மாதிரி விசுவாசத்தை, யோபு மனைவி மாதிரி விசுவாசத்தை விட போறியா? விசுவாசத்துல நிக்க போறியா? நீ விசுவாசத்துல நிக்கணும் என்பதற்காக உனக்காக அவர் ஜெபிக்கிறார். இந்த சோதனையில என் பிள்ளைங்க மறுதலிச்சிடக்கூடாது. இந்த சோதனை என் பிள்ளைங்க, ஐயோ ஆண்டவரே விசுவாச பிதாவை விட்டு விசுவாசத்தை விட்டுறக்கூடாது, நிக்கணும். நின்னா என்ன நடக்கும் தெரியுமா? ஜெயம் கொள்ளுகிறவன் எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொள்வான். ஒரு ஆமென் சொல்லுங்க. பக்கத்துல பா சொல்லுங்க, நீ ஜெயம் கொண்டால் எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொள்வாய். ஹல்லேலூயா. எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொள்வாய். இந்த உலகத்துல உபத்திரம் உண்டு, உலகத்துல போராட்டம் உண்டு, உலகத்துல பிசாசு இருக்கிறான். உலகம் விழுந்து போன உலகம், உலகத்துல எல்லாம் நடக்குது, யுத்தம் நடக்குது, நோய் வருது, எல்லாம் வருது. இதன் பத்தியில என் விசுவாசத்தை காத்துக்கொண்டு நான் நிக்கணும். பவுல் சொல்லுகிறார், நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். I kept my faith. என் விசுவாசத்தை நான் விடல. நிறைய பேர் விசுவாசத்தை விட்டு நரகத்துக்கு போயிட்டாங்க. என்ன சம்பாரிச்சு, என்ன வாழ்ந்து, என்ன நடந்து, என்ன பிரயோஜனம்? ஒரு நாள் இந்த உலகத்துல நம்ம நித்தியத்துக்குன்னு ஒரு வழி வரும், நித்தியத்தின் வழியாக கடந்து போக வேண்டி வரும். அப்போ நான் விசுவாசத்தை விட்டுட்டேனா? அது முக்கியம். நல்லா புரிந்து கொள்ளுங்கள். அநேகர் விசுவாசத்தோடு ஆண்டவருக்காக மரித்தார்கள், அநேகர் தீக்கொளுத்தப்பட்டு இறந்தார்கள், அநேகர் சிலுவையில் அறையப்பட்டு இறந்தார்கள், அநேகர் சிங்கங்களுக்கு இரையாக போடப்பட்டார்கள். விசுவாசத்தை விடல. நம்மளா தான் என்ன பண்ணிருப்போம்? ரொம்ப அழுது ஜெபம் பண்ணிருப்போம். சிங்கங்கள் வந்து நம்மளை அடிச்சு சாவச்ச உடனே எங்க ஆண்டவர் நம்மளை கைவிட்டாருன்னு இருப்போம். அவர் கைவிட்டாலும் பரவாயில்ல, இந்த உலகத்தின் முடிவில் எல்லாருக்கும் ஒரு முடிவு வரும். அப்போ நான் வந்து இயற்கையா மறிக்கிறத விட இயேசுக்கா மறிக்கிறது பெரிய பாக்கியம் அப்படின்னு பரலோகத்துக்கு போவாங்க. அவன் சொல்லுங்க, எவ்வளவு பெரிய பாக்கியம் அது. விசுவாசத்தை காத்துக்கொள்வது. சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் விசுவாசத்தை நிறைய பேர் விட்டாங்க. கேள்வி மேல கேள்வி கேட்கிறாங்க, ஆண்டவரே ஏன் அப்படி நடந்தது? நான் ரொம்ப நல்லவனாச்சே. நீ நல்லவனா இருந்தாலும் நடக்கும், கெட்டவனா இருந்தாலும் நடக்கும். உலகத்துல எல்லாருக்கும் என்னவோ அது உனக்கு. ஆனா என்ன ஜெபம்? உன் விசுவாசம் ஒழிந்து போகாதபடி உனக்காய் ஜெபிக்கிறேன். இன்னைக்கு நீ எதை இழந்தாலும் பிரச்சனை இல்லை, விசுவாசத்தை மட்டும் இழக்காத. யோபு மாதிரி எல்லாம் கூட போட்டோம். ஆனா யோபு கடைசி வரைக்கும் கர்த்தருக்காக நின்றது போல. ஹல்லேலூயா.
அவருடைய சீசர்கள் அவருக்காக மரண பரியந்தம் நின்றது போல, சாட்சியாய் நின்றது போல. எவ்வளவு கஷ்டம் தெரியுமா, எவ்வளவு வேதனை தெரியுமா. அதன் மத்தியில் கூட விசுவாசத்தை விட்டு விடாமல் ஆண்டவருக்காக வாழ்ந்தார்களே. கொஞ்சம் யோசித்து பாருங்கள், இதெல்லாம் எவ்வளவு பெரிய காரியம். அத்தனை மிஷனரியுடைய வாழ்க்கையும் பாருங்க. தங்க சொத்துக்கள் சுகங்கள் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு மிஷனரிகளாய் பல காடுகளுக்கும் டெவலப் ஆகாத இடங்களுக்கும் வந்து அங்க ஆண்டவருடைய ஊழியம் வரும்போதே மனைவி இறந்து போறாங்க, பிள்ளைங்க இறந்து போறாங்க. பிள்ளைங்க இறந்து போறதுனால அவங்க மனைவிக்கு வந்து மன ரீதியில பாதிப்பு வந்து விடுகிறது. அப்படி வந்தாலும் கூட இந்தியாவில் வந்து ஊழியம் செய்து ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தினாரே. ஒரு அற்புதமான மிஷனரிகள். அவங்கெல்லாம் பார்க்கும்போது எதுக்கு இவங்க வந்து இப்படி கஷ்டப்பட்டு இப்படி செத்தாங்கன்னு யோசிச்சீங்கன்னா, அது லாபமா நஷ்டமா நீங்க நினைச்சீங்கன்னா உலகத்தின் பார்வையில் நஷ்டமா இருக்கும். ஆனா கர்த்தருடைய பார்வையில் அது பெரிய, அவங்களுக்கு அது லாபமா இருக்கும். ஏன்னா அவங்க ஆண்டவருக்காக விசுவாசத்தை காத்து கொண்டார்கள். சின்ன சின்ன பிரச்சனை வரும்போதெல்லாம் குறை சொல்றோம், ஆண்டவரை கோய்த்து கொள்றோம். அப்படி இல்லை, கடைசி வரைக்கும் விசுவாசத்தை காத்து கொள்வதற்கு இந்த வசனம் ரொம்ப அருமையாக சொல்லுகிறது. ஆண்டவர் எதற்காக ஜெபம் பண்ணுகிறார்? உன்னுடைய விசுவாசம் ஒழிந்து போகாதபடி. அடுத்த வாரத்தில் நம்ம விட்ட யோவான் 17ஆம் அதிகாரம் 9, 11 மற்ற வசனங்களை அடுத்த வாரத்தில் தியானிப்போம். ஆஸ்வதிப்பார். எல்லாம் எழுந்திருப்பும், கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். நல்ல தகப்பனே, இந்த காலை வேளைக்காமை ஸ்தோத்தரிக்கிறோம். உம்முடைய சமூகத்தில் யாவான ஜனமாய் விழிங்கோடு வந்திருக்கிற உடைய பிள்ளைகள் இன்னைக்கு உடைய வார்த்தையை விழிங்கோடு கேட்டிருக்கிறாங்கப்பா. இன்னைக்கு கர்த்தர் எங்களுக்கு உடைய வார்த்தையின் மூலம் கொடுத்த வெளிப்பாடுகளுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் உலகத்தில் இருக்கிற மற்ற மேய்ப்பர்களை போல அல்ல, நீர் மற்ற மேய்ப்பர்களை விட சிறந்த மேய்ப்பர் ஆண்டவரே. எங்களை பரிசுத்தமாக்குறதுல சிறந்த மேய்ப்பர், எங்களை போதித்து வழிநடத்துகிறதுல சிறந்த மேய்ப்பர், எங்களுக்காய் ஜெபிக்கிறதுல நீர் சிறந்த மேய்ப்பராக இருக்கிறீர். ஹல்லேலூயா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. இன்றைக்கும் நாங்கள் சில வார்த்தைகளை தியானித்து இருக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, நீங்க எங்களுக்காக ஜெபிக்கிற தேவனாக இருக்கிறீங்க ஆண்டவரே. இப்பொழுதும் கூட எந்த சூழ்நிலையிலும், எந்த போராட்டத்தின் மத்தியிலும், எந்த வேதனையின் மத்தியிலும் எங்க விசுவாசத்தை நாங்கள் இழந்து விடாதபடி, எங்கள் விசுவாசம் ஒழிந்து போகாதபடி நீர் எங்களுக்காய் பரலோகத்தில் பிதாவினுடைய வலது ஜெபித்துக் கொண்டிருக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எல்லா ஜெபத்தை விட மேலான ஜெபம், ஒரு சிறந்த ஜெபம் உம்முடைய ஜெபம் மாத்திரம் தான் ஆண்டவரே. எங்க ஜெபங்களை ஆண்டவரே நீங்க வலுவூட்டுகிறீர் ஆண்டவரே. எங்க ஜெபங்களை ஆண்டவரே ஒரு வல்லமை உள்ள ஜெபமாய் மாற்றுவது உம்முடைய ஜெபம் ஆண்டவரே. எங்களுக்காக பரிந்து பேசி ஜெபிக்கிறீர். இங்க வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். விசுவாசத்தை அவர்கள் காத்துக்கொண்டு கடைசி வரைக்கும் சாட்சியாய் உமக்காக வாழ எங்கள் ஒவ்வொருவரையும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீரே எங்களுடைய ஆண்டவர், நீரே எங்களுடைய இரட்சகர், நீரே எங்களுடைய மேய்ப்பர், நீர் எங்களுக்கு போதுமானவராய் இருக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல தகப்பனே, ஆமென்.